வணக்கம் மக்களே, வெல்கம் டு எம்பிஎஸ் ஃபேமிலி. இன்றைக்கி நீங்கள் என்ன விளாக் பார்க்க போகிறீங்கன்னா மார்னிங் விளாக் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி ஃப்ரைடே. பிரியா என்ன தூங்கிட்டு இருக்கிறாங்க. எங்கள் வீட்டில் இன்றைக்கி பெரிய அதிசயம் என்னென்னா, அங்கே பாப்பா நேரமே எந்திரிச்சிட்டா. அதுதான் பெரிய அதிசயம். நேரமே எந்திரிச்சதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன பண்ணாங்க தெரியுங்களா? நான் தூங்கிட்டு இருந்துட்டு டக்குன்னு முழிச்சு பக்கத்தில் பார்க்குறேன், மணி 7. முழிச்சு பார்க்குறேன், பிள்ளைங்க ஐயோ பிள்ளைய காணாண்டானா. ஏன்னா அவள் பாத்ரூமோ எது வந்தாலும் கண்டிப்பாக என்னை எழுப்புவோம். காணாமல் பிள்ளைய கிளம்பின் தலைன்னு வந்து பார்க்குறேன், சோஃபாவில் உட்காந்து என் பிள்ளை உட்காந்து அழகாக ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்காங்க. நேற்று ஹோம்ஒர்க் எழுது தூங்கிட்டாங்க. நைட்டு நேரமே தூங்கிட்டாங்க. இன்னைக்கு காலையில் அந்த விட்ட இடத்துலேருந்து மறுபடியும் எழுந்திரிச்சு உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்கிறேன். எனக்கே ஆச்சரியமாக போச்சு. அடாடா, நம்ம பெற்ற பிள்ளையா இது இவ்வளோ சாமர்த்தியமாக இருக்குதே அப்படின்னு. இப்போ எழுந்திரிச்சு ப்ரெஷ்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. காலையில் நேரமே எழுந்திரிச்சு பிரியா தூங்கிட்டு இருக்கிறாங்க. காஃபி வச்சு எழுப்பிட்டு என்ன டிஃபன் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன ஒரு டப்பில் டீ வச்சாச்சு. இந்த பால் வந்து பாப்பாவுக்கு இல்லை சாப்பாடு வச்சாச்சு. பிரியா பார்த்தீங்கன்னா சுண்டல் ஊற வச்சுருக்கா. சுண்டல் ஊற வச்சுருக்குறாங்க. ஏன்னா காயெல்லாம் நைட் எதுவும் வெட்டி வச்சா என்ன சமைப்பீங்கன்னு தெரியல. நம்ம டீ வச்சு முதல்ல கொடுத்து எழுப்போம். சாப்பாடு டீ ஆகிறப்ப சாப்பாடு விசில் வந்துடும். டீ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறது, அது பொதி நல்லா கொதிச்சது இந்த டிகாஷன் வராங்க. இந்த பால் ஏன் தனியாக இருக்குன்னா, இது பசும்பால் தனியாக பாப்பாவுக்கு. டீ போட்டாச்சு, பாப்பாவுக்கு பாலாத்தி கொடுத்தாச்சு. டீ போட்டு பெரிய போனால் சரி. எப்படியா காப்பி கொடுத்து எழுப்பியாச்சு. எந்திரிச்சு டீயை குடிச்சிட்டு சமைக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று நம்ம காய்கறி அரைச்சிட்டு என்ன சொரக்காயா? சொரக்காய் கத்திரிக்காய் போட்டான். சுரக்காய் கத்திரிக்காய் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுண்டல் யாரை ஊற வச்சுருந்தா? ஓ ஓகே ஓகே. சுண்டல் எல்லா காயும் போட்டு இன்னைக்கு வந்து என்ன குழம்பு இது? கூட்டு குழம்பு. கூட்டு நீயா பேர் வச்சுக்கிறதா? அட இல்லை, சுண்டல் குழம்பு ஆட்டி வைக்கிறதா. சரி இந்த காய் இருந்ததா, சரி அதையும் போட்டுடுவோம் அப்படின்ட்டு எல்லா காயும் வச்சுக்குள்ள போகணும். அவ்வளோதான் மொத்தத்தில். இவ்வளோ காய் போட்டேன்னாவே குழம்பு குண்டாவோட கம்மியாக இருக்கும். குழம்பு கெட்டியாயிடும். இல்லை இதுதான் கம்மியாக தான் வைப்பேன். நைட் வச்சு பூரி குருமா வேறு கிடக்குது. நீங்கள் இருக்கிற காயெல்லாம் மொத்தமாக போட்டு சுருங்கிடு. நான் பூரி குருமா வேறு கிடக்குது. இன்னும் சாப்பாடு காலையில் நம்ம மதியானத்துக்கு பூரி தான் வேணுமா? பூரி தான் வேணுமாம்மா? தங்க நான் மதியானம் பூரி சாப்பிட்டேன்னா இப்படி தங்க ஜீரணமாகாது. ஆகும் நைட் சாப்பிட்டு. சரிம்மா, பிள்ளைக்கு வேற புது கப்பில் போடணுங்க. போட்டு கொடுத்துரு. முட்டையா? முட்டை நான் போட முடியாது சாமி. கோவில் கடையில் தான் வாங்கிட்டு வரணும். நீ வெள்ளிக்கிழமை ஆச்சாரம். தங்க உனக்கு தான் ஸ்கூல்ல முட்டை கொடுக்குறாங்களம்மா, வேண்டாமா? ஸ்கூல் முட்டை சாப்பிட்றா. காரமா இருக்கா? மசால் மாதிரி மாதிரி மசாலா போட்டு கொடுப்பாங்க சில சமயம். அப்படியா? மசாலா போட்டு கொடுப்பாங்க, அப்புறம் வேற முட்டை கொடுப்பாங்க, அப்புறம் இந்த முட்டை பெப்பர் முட்டை கொடுப்பாங்க. அப்புறம் நான் சூப்பராக கொடுக்குறாங்களே பெப்பர் முட்டை. இல்ல பரவாயில்லையே, உனக்கு இத்தனை வகை. வீட்டில் உனக்கு வெறும் முட்டை மட்டும் தானே கிடைக்குது. வேக வச்சு தரேன் வீட்டில் உனக்கு. நானு ஸ்கூலில் உனக்கு பெப்பர் முட்டை மசால் முட்டை சூப்பரில். இப்போ முட்டை வேணுமா? சரி வாங்கி. ஏன் வெள்ளிக்கிழமை வாங்கிட்டு வந்துடும் பிள்ளைக்கு. அமாவாசை பிள்ளை கேட்டது எனக்கு போய் வெளிக்கலாம். மணி 8 ஆச்சு. பரவாயில்ல போய் வாங்கிட்டாங்க. பிள்ளை தண்ணி கையில் வாங்கிட்டாங்க. போடி இவ்வளோ கொள்ளையில வளர்க்கலையில தங்க சாயந்தரம் அப்பா ரெடின்னு தெரியுது. மாமா என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி அரிஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. நான் சுண்டலையும் காயும் வந்து ஒரு 2 விசிலுக்கு மட்டும் போட்டு விட்டு வந்து முருங்கைக்கீரை வந்து சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் புளி ஊற வச்சுருங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி புளி போட்டு. சாமி எத்தனை காயெல்லாம் இருக்குன்னு தெரியுமா? எத்தனை வெங்காயம் தக்காளி, இந்த வெங்காயம் தக்காளி பூண்டு இந்த தேங்காய் இதெல்லாம் நான் தான் இருக்கேன். சரி என்ன குழம்புன்னு முதல்ல சொல்லு. என்ன காயும் போட்டு சொன்னாலும் போட்டு என்ன குழம்பு தான் பண்ண போகிறேன். நாட்டி குழம்பு வச்சப்போ நீ ஆட்டாம போட்டு வைப்பேன்ல கத்திரிக்காயும் சுண்டல். ஆனா பூசணிக்காய் அது வரைக்கும் போட்டது இல்லையா? தான் காய் உருளைக்கிழங்கு எல்லாம் போட தெரியுமா? முருங்கை உருளைக்கிழங்கு இல்லை, அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 காய் போட்டுருக்கு. இல்ல
என்னமோ நீ ஆட்டாமல் குழம்பு வச்சேனாவே ஒரு வாரத்துக்கு வரும். நீ ஆட்டி குழம்பு வச்சேன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் செய்வோம் அடுத்த குழம்பு. என்னங்க பதறீங்க? ஆட்டி குழம்புனாவே நேற்று நைட்டு வச்சது என்ன கிடக்குது, அதுவே என்ன என்னைக்கு முடியும்னு தெரியாது. இப்போ காலையில முடிஞ்சிடும். அதையும் பார்க்குறேன். மணி என்ன தெரியுமா? 8 ஆயிரும். இது கொதிச்சு அவ்வளோதானே. அதனால சாப்பாடு நான் வச்சு விட்டேன். கொதிச்சது பருப்பு உள்ள ஓட்ட போதுமா? உனக்கு அரைக்கணும் 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 நல்லா அரைக்கணும். வரமிளகாலாம் முதவே எடுத்து வச்சிருக்கேன் நான். ஏன் இப்போ எடுத்த என்ன? எனக்கு பாப்பா குளிக்க வைக்கிறதுக்காக டைம் ஆச்சு. சரி, வேற நீ எல்லாம் ரெடி பண்ணுறியா? ஒரு சிஸ்டர் வந்து நீங்கள் பாப்பாவுக்கு வந்து டெய்லியும் வீட்டில் இருந்து முட்டை கொடுத்துட வேண்டியதானே அப்படின்னு கேட்டாங்க. ஸ்கூலில் கொடுக்குறாங்கல்ல ஆல்ரெடி இப்போ அப்படியாவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி ஸ்கூல்லையே வந்து பார்த்தீங்கன்னா முட்டை கொடுப்பாங்கன்னு தெரியும். மசால் முட்டை கொடுப்பாங்கன்னு அவ சொல்லி தான் எனக்கு தெரியும். இல்லை அன்னைக்கு ஒன்று நான் பார்த்தேன் பிள்ளை கையிலலாம் மசால் முட்டை மாதிரி இருந்துச்சு. ஆனால் நான் அதை பெருசாக கவனிக்கல. இது குழம்புக்குள்ளே போட்டு வச்சுருக்குங்க அப்படின்னு நினச்சேன் நான். அவங்களே போட்டு வச்சுருப்பாங்க. கிரேவி மாதிரி, முட்டை கிரேவி மாதிரி. வீட்டில் இருந்து கேட்குறா. அது நல்லா தான் பிரியா இருக்கும். நம்ம ஊருக்கு திங்கணுமே. பாப்பாக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி காரமே இருக்கக்கூடாது. அது வெள்ளைச்சோத்தில் போட்டு பரட்டிக்கிற வேண்டியதானே, காரமெல்லாம் போயிடும். அப்போ திங்க வேண்டியதானே. மீன் குழம்புக்கு வணக்கிற மாதிரியே எல்லாத்தையும் போட்டு வணக்கிடணும். வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, அப்புறமா கொஞ்சம் வந்து மசாலா எல்லாம் போட்டணும். பூண்டு கொஞ்சம் கொஞ்சம்னா கொஞ்சம்னா ஒரு நான் இந்த டீஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சம் அரை டீஸ்பூன் வெந்தயம். இப்போ நீ போட்டது 1/2 டீஸ்பூனு. ஆமாம். வெங்காயம் 1/2 டீஸ்பூனா? வெங்காயம் இல்லைடா, மசாலா. மசாலா வெங்காயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் 3, தக்காளி 3. எப்படி கரெக்டாக சொல்கிறேன்னா நான் தான் 3 எடுங்க அப்படின்னு. ஒவ்வொரு நாள் நல்லா தொடங்கிடுங்க. வணக்கி அரைக்கிற வரைக்கும் நல்லா கரைச்சி மாத்திரை போட்ட வேண்டியதானே கையால. அப்படியே வணக்குங்க. இது அப்படியே வணக்கணும். தேங்காய் போட்டுருவா? சரி. வணக்கி வச்சு தேங்காய் போட்டு நல்லா தக்காளி வணக்கினதுமே அப்படியே தேங்காய் போட்டு நல்லா வணக்கி வச்சு ஒரு அரைச்சி அப்புறம் ஊற்றி அப்புறம் சிண்டில் போட்டால் குழம்பு ரெடி. நானே செஞ்சிடுவேன். இருந்தாலும் சரி அப்புறம் என்ன பண்ணுறது, நம்மளும் இதை விட சூப்பராக செய்வோம். ஆனால் நம்ம செஞ்ச பிடிக்காது. அதனால தான் விட்டுறது, அவங்களே நம்ம செய்ய சொல்லி. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா பெரட்டி அதுக்கப்புறம் எடுத்து அதை காய வைக்கணுங்க. ஆற வச்சு அரைச்சா மசால் ரெடி. சுண்டை குழம்பு மசால் ரெடி. நல்லா வணக்கியாச்சு. இல்லையா? பண்ணிட்டே இருக்கேன்.
அது என்னது சைடில்? பனங்கிழங்கு வேக வைக்கிறேன். முதல்ல சோத்தை ஒழுங்கா தின்னு, எல்லாத்தையும் ஒன்றா வேக வச்சுக்கிறா, திங்கணும்ல. சாப்பிடுவேன். பார்க்குறேன் நானும் தான். எதையோ செஞ்சு கொடுத்து முழுசாக தின்னுருக்கிற, ஒரு வாய் தின்னு அப்படியே தூக்கி போடுறது தான். சாப்பிடுவேன். பார்க்கலாம் கேடு. இப்போ அதை வேக வச்சதுக்கப்புறம் கொடுத்தா இப்போ தானே சோறு தின்னேன்ப. சரி இதை சாப்பிட்றீங்கன்னா எனக்கு பசிக்குது, சோறு தான் வேணும்ப. இப்போ தான் ஜூஸ் குடித்தேன், இப்போ தான் டம்ளர் குடிச்சு, இப்போ தான் தண்ணி குடிச்சேன் அப்படிம்ப. இப்போ என்ன நீ திட்டுறதுக்குனே வந்தியா? ஆமாம், நீ நல்லா சாப்பிட்ற. அளவாக போட்டையா? மொத்தத்தையும் போட்டு வேக வச்சுட்டு அது வேஸ்ட்டாக தான் கிடக்கும். வெறும் 4 எண்ணெய் தான். ம் சரி. திட்டுறக்கே நீ அவதாரம் எடுத்து வந்துருக்க. பாப்பா போகுது, வெளியில் வா. வந்து பார்த்தீங்கன்னா தாளிச்சுட்டு அரைச்சி வச்சதெல்லாம் தூக்கி உள்ளே ஊற்றி சுண்டலெல்லாம் போட்டாச்சு. ஒரு 4 கொதி வந்தானே ஆஃப் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு ஒரு 2 பூரி சுட்டுடலாம். லோவாயிருச்சு, அவ்வளோதான் பேட்ரி. இந்த பேட்ரி இந்த ஆட்டம் ஆடுறதுக்கு தான் இவ்வளோ வச்சு பேசுகிறது. இந்த கொஞ்ச நேரம் சார்ஜ் நிற்கிறதுக்குள்ளே இந்த பேட்ரி படுத்துகிற பாடு ஓவராக இருக்கும். அவ்வளோதான். இந்த பீஸ் போன கட்டையாட்ட படுத்தாச்சு. இன்னும் எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். ஜூஸ் ஊற்றி கொடுத்துட்டு கையில் எப்படி பிடிச்சிட்டுக்காரு. காலேஜ் லெமன் ஜூஸ் இருந்துச்சுன்னு ஊற்றி கொடுத்தா அப்படியே பிடிச்சிட்டு இப்போ எந்திரி மேலே எந்திரிச்சு உட்காந்து ஒரு மடை குடிச்சிட்டு அப்புறம் படுத்துக்கு. எந்திரி மேலே எந்திரி. அடி எந்திரி, கையப்பிட்றி. சார்ஜ் இருக்கும்போது என்ன ஆட்டம் போடுற? இந்தா பேசு, பாய திறந்து பேசு. பேசு. குழம்பு போய் பாருங்க. அது எங்களுக்கு தெரியும். இன்னும் நான் தானே பார்க்கணும். நீ ஆஃப் பண்ணுறது தான். ஏன் பூரி யார் வந்து சுட்டு கொடுப்பா உன் பிள்ளைக்கு? மட்டும்தான் பூரி மட்டும்தான், வேற ஒன்றும் இல்லை. அந்த குழம்பு சூடு பண்ணிங்கன்னா போதும். சரி. இந்த பிள்ளை அதுக்கு மேலே இந்த பிள்ளை தாசி வரைக்கும் நான் படாத பாடு. ஐயோ அப்பா, இங்கிட்ட ஒரு இசுமை, இங்கிட்ட ஒரு இசுமை. ஆமாம் ஆமாம். காலையில் சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு கொஞ்சமாக குழம்பு ஊற்றிட்டு வந்துட்டேன். அவங்க அப்பா வந்து பூரி சுட்டுட்ருக்காங்க மதியானத்துக்கு. ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. டைம் மணி 9:15 போகுது. நேரத்துக்கு குட்டி பூரி வேறு தனியாக போட்டுருக்குது. எடுத்து போடு குட்டி பூரி. அதை எதுக்கு தெரியுங்களா இன்னைக்கு பூரி பாப்பாக்கு? நேற்று ஃபுல்லாக தான் கேட்டா பூரி, தூங்கிட்டா. அதனால இன்னைக்கு அதில் குழம்பு ஊற்ற முடியாதுமா. இதில் வச்சு அதில் குழம்பு ஊற்றி கொடுத்துரு. மூடி போடுறதுல வேலை முடிஞ்சிச்சு. பெருசாக இருக்குங்க. சரி தள்ளிக்கு. அந்த குட்டி இதில் ஊற்றிக்கலாம். சரி. சரி போ 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 சார். உட்கார் டைம் ஆகுது. போ. பிச்சு வச்சிடணும். குட்டியாக தானே இருக்குது, பிச்சுக்குவா அதெல்லாம். ஒன்று எடுத்து கொடுத்துருவாங்க. உங்கள் பிள்ளை பற்றி தெரியாதாங்க. சரி எல்லாம் எடுத்து வச்சுட்டு சொல்லு, நான் போய் பேண்ட் மாத்துறேன். போங்க. ஃப்ரை பாப்பாவோட லஞ்ச் பேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு இன்றைக்கி வந்து பூரி சுட்டாச்சு. பூரியும் வந்து பார்த்திங்கன்னா மதியானத்துக்கு நம்மளுக்கு வச்ச குழம்பே வந்து ஊற்றி வச்சு சுண்டல் குழம்பு ஊற்றிருக்கேன். பாப்பா வந்து சுண்டல் நல்லா சாப்பிடுவாங்க, அதனால் சுண்டல் குழம்பே ஊற்றி வச்சு பாப்பாவும் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கும் வந்து கிளம்பிட்டாங்க. நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் சாப்பாடு, மதியானத்துக்கு சுண்டல் குழம்பு வந்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? கொஞ்சம் வந்து குருமா இருக்குது. காலையிலத்துக்கு 2 சப்பாத்தி போட்டு சாப்பிட்டுக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். பாய் டாடா. சாப்பாடெல்லாம் பேக் பண்ணியாச்சு. வீட்டில் சாப்பாடு பார்த்துருப்பீங்க. காலையில் ரொட்டீன் என்னைக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் கேராக இருக்குது, ஒன்றுமே முடியலை.
இன்றைக்கி காய் எதுவும் பொரியல் பண்ணலை. எடுத்த முருங்கை தலையை அப்படியே வச்சுட்டேன், செய்யலை. சாப்பாடு அப்புறமா குழம்புலேயே நிறைய காய் இருக்குல்ல, ஊறுகாய் வச்சு சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். காலையிலத்துக்கு சப்பாத்தி போட்டு நைட்டு வச்ச குருமாவே சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாப்பா வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட்டுக்கு பாப்பா தான் பூரியை கேட்டது, பாப்பாக்காக தான் போட்டோம். நேற்று எழுதுறதுக்கு நிறைய கொடுத்துருந்தனால எழுதிட்டே வந்து பாப்பா வந்து அப்படியே தூங்கிட்டாங்க. மேக்ஸிமம் பாப்பாவுக்கு முட்டை கொடுக்க சொல்லியிருந்தீங்க சிஸ்டர், அவங்க வந்து அங்கேயே முட்டை சாப்பிட்ருவாங்க. நம்ம வீட்டில் சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா வெறும் வெள்ளை வேக வச்ச முட்டை அதுதான் வந்து நம்ம கொடுப்போம். ஆனால் ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா பெப்பர்லாம் போட்டு தக்காளியெல்லாம் போட்டுலாம் கொடுக்குறாங்களாம். அதெல்லாம் நம்மளுக்கே தரதில்லைங்க, அவங்க கொடுக்குறதெல்லாம் பெரிய விஷயம். அதனால் அவங்க அதுவே சாப்பிட்டு பிள்ளைகளோட சாப்பிடும்போது 1க்கு 2 எச்சா சாப்பிட்ருவாங்க. அதனால தான் பூரியுமே இப்போ 2 எச்சா தான் வச்சு விட்டேன். மேக்ஸிமம் புதுசாக ஏதாச்சும் இந்த மாதிரி ஏதாவது பூரி சப்பாத்தி இந்த மாதிரி ஏதாவது வச்சு விட்றேன் அப்படின்னா 1 2 எச்சாவே வச்சு விட்ருவேன். ஏன்னா பிள்ளைகளுக்கு பிச்சு பிச்சு கொடுத்துருவா பாப்பா, அதனால் கொஞ்சம் எச்சாவே வச்சு விட்ருக்கேன். உருளைக்கிழங்கு இருந்ததுன்னா மசாலா மாதிரி தாளித்து கொடுத்துட்ருப்பேன். உருளைக்கிழங்கு இல்லை, அதனால் நம்மளுக்கு வச்ச குழம்பையே கொடுத்துட்டேன். சுண்டல் குழம்புங்கிறனால சாப்பிடுவோம், சுண்டல் இருக்குல்ல அதில் தான் சாப்பிட்ருவாங்க. சரி ஓகேங்க, இந்த விலாகை இதோட முடிச்சுக்கலாம். புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கமெண்ட்டுக்கு பக்கத்தில் ஹைப்னு இருக்கும், அந்த ஹைப் அதாவது பாயிண்ட் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம போடுற வீடியோ இன்னுமே ஸ்ப்ரெட் ஆகும். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். பாய், டாடா. நெக்ஸ்ட் ஒரு விலாகில் பார்க்கலாம்.